யஷ்வந்த் வர்மா இந்த பெயர் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு செய்திகளில் பரவலாக பேசப்பட்ட பெயர். ஆனால் அண்மை காலமாக இந்த பெயர் பற்றிய செய்தி எதுவும் பரவலாக பேசப்படாதனால நம்மளுடைய நினைவுகளிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிச்சிருக்கு. இந்த பெயருக்கு சொந்தக்காரர் யார் என்றால் டெல்லி உயர்நீதிமன்றத்துடைய நீதிபதியாக பணிபுரிந்தவர். மார்ச் 14ஆம் தேதி இவருடைய வீட்டில் ஒரு தீ விபத்து ஏற்பட்டது. இவர் வசிக்கக்கூடிய இடம் நீதிபதிகளுக்காக வழங்கப்பட்ட ஒரு அலுவலக குடியிருப்பு. அந்த குடியிருப்பில் இரவு நேரத்தில் ஏற்பட்ட தீ விபத்தின் போது தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்க முற்படுறாங்க. அப்போ ஒரு அறைக்குள்ளாக கட்டுக்கட்டாக ரூபாய் நோட்டுகள் சாக்குப்பையில் கட்டப்பட்டு எரிந்த நிலையில் கிடப்பதை பார்க்குறாங்க. அவங்க உடனடியாக அதிர்ச்சி அடைந்து இந்த விவகாரம் உயரதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்படுது. அடுத்தடுத்த நாட்களில் இந்த விவகாரம் புகைப்படத்தோடு ஊடகங்களில் பகிரப்படுது. அந்த நேரத்தில் இந்த ரூபாய் நோட்டுகள் எங்கிருந்து வந்தது, எப்படி வந்தது, யாரிடமிருந்து பெறப்பட்டது அப்படின்ற எந்த விஷயத்தையும் யஷ்வந்த் வர்மா அதிகாரப்பூர்வமாக சொல்லலை. தான் குற்றமற்றவர், இந்த பணத்துக்கும் எனக்கும் தொடர்பு இல்லை அப்படின்ற எந்த கருத்தையும் அவர் சொல்லலை. இந்த விவகாரம் சமூக வலைத்தளங்கள்லையும் செய்தி சேனல்களையும் தொடர்ச்சியாக விவாதிக்கப்பட்ட நிலையில் இதை பற்றி உயர்நீதிமன்றத்துடைய பரிந்துரையின் அடிப்படையில், அப்போதிருந்த டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதியுடைய பரிந்துரையின் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் இந்த விவகாரத்தை கையில் எடுக்கிறாங்க. உச்சநீதிமன்ற நீதிபதி அப்போதிருந்த உச்சநீதிமன்ற நீதிபதி சஞ்சீவ் கன்னா ஒரு 3 நீதிபதிகள் கொண்ட குழு அமைக்கிறாங்க. இந்த பணம் கைப்பற்றப்பட்ட எரிந்த நிலையில் இருந்த பணம் என்ன அதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு விசாரிப்பதற்காக இந்த குழு அமைக்கப்படுது. இந்த குழு தன்னுடைய ஆய்வறிக்கையை மே 4ஆம் தேதி சமர்ப்பிக்கிறாங்க. இந்த அறிக்கை கிடைத்த பிறகு உச்சநீதிமன்றம் உடனடியாக ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதாவது யஷ்வந்த் வர்மாவுக்கு ஒரு முக்கியமான கடிதம் எழுதுகிறாங்க. அந்த கடிதத்தில் உங்களுக்கு 2 வாய்ப்பு தரும், 48 மணி நேரம் அவகாசம். ஒன்று நீங்கள் ராஜினாமா செஞ்சுருங்க, இல்லை கட்டாய ஓய்வு எடுத்துக்கோங்க, விஆர்எஸ் வாங்கிக்கோங்க. இந்த 2 வாய்ப்பு தான் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கு. இந்த கடிதம் வந்த சரியாக 3 நாட்களுக்கு பிறகு யஷ்வந்த் வர்மா தலைமை நீதிபதிக்கு, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு ஒரு கடிதம் எழுதுகிறாரு. மே 6ஆம் தேதி எழுதுகிறாரு. அதில் நீங்கள் என்னுடைய கருத்தை கேட்காமலேயே இந்த முடிவை என் மேலே திணிக்கிறது அப்படின்றது ஏற்றுக்கொள்ள முடியாதது. அதாவது என் மீது ஒரு ஊழல் குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கீங்க, அந்த ஊழல் குற்றச்சாட்டு பற்றி என்னிடம் எந்த விதமான கருத்தும் கேட்காமலேயே இப்படி ஒரு முடிவை என் முன்பாக வைத்து நிர்பந்திப்பது அப்படின்றது இயற்கை நீதிக்கு முரணானது அப்படின்ற வாதத்தை எழுத்துப்பூர்வமாக சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ உச்சநீதிமன்றம் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு தயாராகிட்டு இருக்காங்க. அதாவது இந்த டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்த யஷ்வந்த் வர்மா இந்த உடனடியாக இந்த சம்பவத்திற்கு பிறகு என்ன செய்யப்படுறார் அப்படின்னா, டெல்லியிலிருந்து அவருடைய தாய் நீதிமன்றமான அலகாபாத் நீதிமன்றத்திற்கு பணியிட மாற்றம் செய்கிறார். அந்த பணியிட மாற்றம் செய்யப்பட்ட பிறகு கூடுதலாகவே ஒரு அறிவுறுத்தல் அந்த அலகாபாத் உயர்நீதிமன்ற பதிவாளருக்கு கொடுக்கப்படுது. என்னவென்று பார்க்கும்போது, இந்த நீதிபதிக்கு எந்த விதமான பணியும் ஒதுக்கப்பட வேண்டாம், வழக்குகளும் ஒதுக்கப்பட வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுது. அதன் அடிப்படையில் இப்போ வரைக்கும் அவருக்கு எந்த விதமான பணியும் வழக்கு விசாரணைக்கும் ஒதுக்கப்படலை அப்படின்னு கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஆனால் வேறு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படலை. இப்படிப்பட்ட ஒரு டெட்லாக் சுச்சுவேஷனில் மத்திய அரசு இந்த விவகாரத்தில் களமிறங்குது. அதாவது வரக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு, தகுதி நீக்க நடவடிக்கை எடுப்பதற்கு எதிர்க்கட்சிகளுடைய ஆதரவை மத்திய அரசு கேட்டிருக்கு. ஸோ இதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த நீதிபதி பதவி விலகுவதற்கு தயாராக இல்லை அப்படின்றது புரிந்துக்க முடியுது. இன்னொரு பக்கம் அவர் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், என்னை பற்றி அந்த 3 நீதிபதிகள் எழுதியிருக்கக்கூடிய அறிக்கை அப்படின்றது அதை நான் ஏற்றுக்கிறேன், ஆனால் அதே நேரத்தில் அதை பொது வெளியில் பகிர வேண்டாம் அப்படின்னு ஒரு வேண்டுகோளையும் விட்டுருக்காரு. அது ரகசியமாகவே நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் ஏன் சொல்லியிருக்காரு அப்படின்றது அவருக்கு தான் தெரியும். ஆனால் அது வெளியில் வர விரும்பலை அப்படின்ற விஷயத்தையும் அவருடைய கடிதம் மூலமாக நம்மால் புரிஞ்சிக்க முடியுது. இப்போ எழுந்திருக்கக்கூடிய கேள்வி என்ன, அடுத்தது அவருக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது? அவருடைய வாதத்தின்படி அவருடைய கருத்தை கேட்காமலேயே அந்தளவுக்கு கடுமையான முடிவை உச்சநீதிமன்றம் எடுக்க வேண்டிய நிலை ஏன் ஏற்பட்டுச்சு? இந்த பணம் யாரிடமிருந்து பெறப்பட்டது, எதற்காக பெறப்பட்டது? அந்த 3 நீதிபதிகள் கொண்ட அறிக்கையில் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த நீதிபதி மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்ன அப்படின்றது அந்த அறிக்கையில் இன்னும் ரகசியம் காக்கப்படுது. இவர் மீது எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கை அப்படின்றது கடந்த காலத்தில் ஒரு நீதிபதி அவரே ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி ராஜினாமா செஞ்ச சம்பவம் கடந்த காலம் நடந்திருக்கு. ஆனால் தற்போது சமகாலத்தில் பார்க்கக்கூடிய இந்த சம்பவம் பற்றி ஒரு முழுமையான விவரம் வெளிவர வேண்டும், உச்சநீதிமன்றம் இந்த விஷயத்தை தெளிவுபடுத்த வேண்டும் அப்படின்றது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது.